நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. மற்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். ஆனா இன்னைக்கு சில பேர் மக்களை கண்டாலே தெரிச்சு ஓடுறாங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து இப்ப கண்டதையும் வளரிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பா நான் சொல்றேன், எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்துல எழுதுற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். ஆகவே அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உளறினாலும் புலம்பினாலும் களத்துல நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன காரணம்? தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும். இனிமே மோடியை பிடிக்க முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார், திருக்குறள் சொல்லுவார், கடலுக்கு அடியில போய் தியானம் எல்லாம் பண்ணுவார். கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார். திரு பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடல. பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கும்? வான வேடிக்கை நடக்கும், மக்கள்லாம் உற்சாகமா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக, மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும், அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். அது மட்டும் இல்ல, திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தர, ஐஸ்கிரீம் வாங்கி தர, சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்களை வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அது மட்டும் இல்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறார். நம்ம தலைவர் சொன்னாங்க, கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தா தானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும், காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு, இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும்
தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க.